உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேர் அதிர்ஷ்டங்களை அதுதான் குறிக்கும். உங்களுடைய நோய்களை அதுதான் குறிக்கும். நீங்கள் யாரோட போராடி ஒரு விஷயத்தை வெற்றி பெற போறீங்களோ அதுதான் குறிக்கும். அப்போ காலபுருஷ தத்துவம்னு சொல்கிறாங்க. காலபுருஷ தத்துவம்னா ஒரு டெம்ப்ளேட், ஜோசியத்துக்கு ஒரு பேசிக். மேசம் தான் லக்னம்னு சொல்கிறாங்க இந்த டிசைனுக்கு. அப்போ மேசத்துலேருந்து 8ஆம் இடம் வந்து விருச்சிகம். விருச்சகம் அப்படிங்கிறது வந்து தேலினுடைய படம். ஓகேங்களா? ஸ்கார்பியன் போர்க்களம்னு சொல்றாங்க. போர்க்களத்துல என்ன கிடைக்குன்னா வெற்றி தான் கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப போர்க்கடவுள் அப்ப எல்லாத்தையும் கடந்து வர்றது, உள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள், அந்தரங்கங்கள் இதெல்லாம் குறிப்பிடுறது. சிலர் வந்து ஆயில்னு சொல்றாங்க. 8ஆம் இடத்தை கொண்டு போய் ஆயில் ஸ்தானம் பண்ணி இவங்க மரணம்னு அதை கொண்டு போய் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க? அப்ப ஆயில்னா என்னது? லைஃப் ஸ்பேன் தான். நீண்ட ஆயில்னு அர்த்தம் இல்லைங்களா? ஆயில்னா வாழ்நாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ வாழ்நாளை பற்றிய தெளிவுகளை புரிஞ்சு கொண்டு 8ஆம் இடம். ஒரு ஜாதகத்துல 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியினுடைய தொழிலை தான் ஜாதகர் செய்வார். அல்லது 6லயோ 8லயோ 12லயோ அமர்ந்த கிரகங்களுடைய காரக தொழில் தான் ஜாதகர் செய்வார். ஆன்மீக உள்ள நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட நம்மளோட ஃபேவரட் ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சார். பொதுவா இந்த ஜாதகத்துல வந்து இந்த 8ஆம் இடம் எதை குறிக்குது சார்? 8ஆம் இடம் அந்தரங்கத்தை குறிக்குது. இது சார் அந்தரங்கம். ஓகேங்களா? அந்தரங்கமா? ஆமா. நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. அந்தரங்கம்னு இருக்கும், அல்லது மறைவுன்னு இருக்கும். ஒருத்தவங்களோட பர்சனல் பிரைவசியா சார்? பர்சனல் பிரைவசி அல்லது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை, ரகசியங்கள் அது குறிக்கும். அதுக்கப்புறமா வந்து திடீர் அதிர்ஷ்டங்களை குறிக்கும். புதையல் அப்படிங்கறது அதுதான் குறிக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேர் அதிர்ஷ்டங்களை அதுதான் குறிக்கும். உங்களுடைய நோய்களை அதுதான் குறிக்கும். நீங்கள் யாரோட போராடி ஒரு விஷயத்தை வெற்றி பெற போறீங்களோ அதுதான் குறிக்கும். அப்போ காலபுருஷ தத்துவம்னு சொல்கிறாங்க. காலபுருஷ தத்துவம்னா ஒரு டெம்ப்ளேட், ஜோசியத்துக்கு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேசம் தான் லக்னம்னு சொல்கிறாங்க இந்த டிசைனுக்கு. அப்போ மேசத்துலேருந்து 8ஆம் இடம் வந்து விருச்சிகம். விருச்சகம் அப்படிங்கிறது வந்து தேலினுடைய படம். ஓகேங்களா? ஸ்கார்பியன். அப்போ நீங்கள் இங்கிலீஷில் போய் ஸ்கார்பியன் கிங் அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு போர் கடவுள். ஓகேங்களா? ஒரு போர், அதாவது இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய போருக்கான கடவுள். இப்போ நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போர் கடவுள்னு போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா கருப்பண்ண. அவங்கள காவல் தெய்வம். போர் கடவுள் அப்படிங்கிறது வந்து சேனாதிபதி. போர் கடவுள்ங்கிறது முருகன். ஓகேங்களா? அப்போ முருகன் தான் போர் கடவுள். ஓகேங்களா? அப்போ அவர் தான் சேனாதிபதினா வந்து தளபதினு சொல்றாங்க. அப்புறம் ஏதோ ஃபீமேல் காட் கூட வருவாங்கல்ல சார்? ஃபீமேல் காட்லாம் இல்லை, ஒன்லி மேல் காட் தான். நீங்கள் ஃபீமேல்லாம் கொண்டு வந்து விடக்கூடாதுங்க. ஓகேங்களா? அப்போ என்னன்னா, அப்போ போர்க்களம்னு சொல்றாங்க. போர்க்களத்தில் என்ன கிடைக்குன்னா வெற்றி தான் கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ போர்க்கடவுள் அப்போ எல்லாத்தையும் கடந்து வர்றது, உள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள், அந்தரங்கங்கள் இதெல்லாம் குறிப்பிடுறது. சிலர் வந்து ஆயில்னு சொல்றாங்க. ஆயில் அப்படின்னோடனே நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆயில்னா என்னது? லைஃப் ஸ்பேன் தான். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆயில்னோடனே மரணம்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆயில் என்பது மரணத்திற்கு எதிர்வார்த்தை இல்லையா? ஆனால் இவங்க 8ஆம் இடத்தை கொண்டு போய் ஆயில் ஸ்தானம் பண்ணி இவங்க மரணம்னு அதை கொண்டு போய் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க? அப்போ ஆயில்னா என்னது? லைஃப் ஸ்பேன் தான். நீண்ட ஆயில்னு அர்த்தம் இல்லைங்களா? ஆயில்னா வாழ்நாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ வாழ்நாளை பற்றிய தெளிவுகளை புரிஞ்சு கொண்டு 8ஆம் இடம். ஆனா இவங்க ஆயில் பாவகம் அப்படின்னு இவங்க ஆயில் காலம், நம்ம வாழ போறது இத்தனை வருஷம் நினைச்சுக்கிறாங்களா? அது இவங்க வந்து ஆயில் பாவகம்னு இது வந்து நெகட்டிவா, இது வந்து மரணத்திற்கு குறிப்பிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆயில்னா மரணம் இல்லாத வாழ்க்கை இல்லைங்களா? மரணம் இருக்கும்போது ஆயில் இருக்காதுல்ல. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா 8ஆம் இடத்தை நெகட்டிவா புரிஞ்சுக்கிறதுனால இந்த ஜோசிகாரங்களுக்கு 6ஆம் இடம்ங்கிறது வந்து ருண ரோக சத்துருன்னு சொல்றாங்க. அப்போ 6ஆம் இடம் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு கன்னியா வருதுங்க. இந்த கன்னி அப்படிங்கிறது என்னன்னா, நாம் இப்போ நான் வந்து ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறேன், இல்லாட்டினா நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி செய்கிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். அதில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்? ஹோல்டு பண்ணி செய்யலாம் இல்லைங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ ஒரு வழக்கு வந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன செய்வேன்னா ஃபேஸ் பண்ணுவேன். நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது இல்லை, அது ஃபேஸ் தான் பண்ணுவோம். அப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த திராணி இருக்கு இல்லைங்களா? அப்போ ருண ரோக சத்ரு மூணுமே நம்மளுடைய விரோதிகள், எதிரிகள், உடம்பு இதெல்லாம் எல்லாத்துலேயும் பாதிப்பை கொடுக்குறது, இதெல்லாம் எதிர்த்து போராடுறது பேர் 6ஆம் இடம். ஓகேங்களா? 8ஆம் இடம்ங்கிறது வந்து அதுவும் ஒரு போராட்டம் தான். 12 என்பது நம்மளுடைய நிறைவுக்காக செய்யக்கூடிய போராட்டம். நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? சில ஓடுவான், கடைசி லைன் வரும்போது என்ன ஆகும்? அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆகும், மூச்சுவாங்க. அந்த கடைசி டயத்தில் போராடுற பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம். இந்த 6, 8, 12 இந்த மூணுமே வந்து கடைசி நேர போராட்டத்தை. அந்த என்னன்னா, இப்போ ஜிம்முக்கு போகும்போது லாஸ்ட் ரெப் அப்படின்னு சொல்லி இப்போ ஜிம் மாஸ்டர் சொல்லுவார் இல்லையா? 12, 13, 14ன்றப்ப இவன் 14ன்றப்ப கையெல்லாம் படப்படன்னு ஆடும், கால்லாம் அப்படியே டிகுன்னு பில்டிங்லாம் வீக் ஆகும்.
அப்போ அவர் என்ன செய்வார், லைட்டாக தூக்கிட்டு லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவார். அது ஏன் அப்படின்னா அந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் வந்து மசில் கிராக் ஆகும். அதுதான் வந்து உங்களுக்கு குரோத்தை கொடுக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு 10 அடிச்சிங்க ஜாலியாக அடிச்சுட்டு லேசாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அடிச்சுட்டு வச்சிட்டிங்கன்னா மசில் என்ன ஆகாது, டியர் ஆகாது. அப்போ கடைசி ரெப், அப்போ அந்த 6, 8, 12ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையினுடைய டிப்பில் நிற்கக்கூடிய போராட்டம். இதனால தான் ஜோசிகாரங்க அதை மறைவு ஸ்தானம்னு சொல்கிறாங்க. ஏன் மறைவு ஸ்தானம்னு சொல்கிறாங்க? மறைவு ஸ்தானம்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க? இப்போ மறைவு ஸ்தானம் நான் சொல்கிறேன் என்னது, சம்திங் பிரைவசியாக இருக்கக்கூடிய பிரைவசியாக இருக்கலாம், அல்லது ஒரு வெற்றிக்கு பின்னால் இது காரணமாக இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ 8ஆம் இடம் என்பது நீங்கள் அப்படியே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் என்பது 4ஆம் இடத்தினுடைய 5ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு 12ஆம் இடத்தினுடைய 5ஆம் இடம். அப்போ இதெல்லாம் வெற்றி அடைவதற்கு இந்த இடம் ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ மறைவாக இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்தானங்கள் இதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியினுடைய தொழிலை தான் ஜாதகர் செய்வார். அல்லது 6லேயோ 8லேயோ 12லேயோ அமர்ந்த கிரகங்களுடைய காரக தொழில் தான் ஜாதகர் செய்வார். நீங்கள் எந்த ஜாதகத்தில் வேணாலும் அப்ளை பண்ணி பார்த்துங்க. அப்போ 6, 8, 12 ஒரு மனிதனை கெடுக்கணும்னா அவனுக்கு எப்படி தொழிலை கொடுக்கும்? அப்போ ஏதோ ஜோசிகாரங்க மறைவு ஸ்தானம் கற்றுக்கிட்டு வந்துட்டு அதில் ஒரு ஜாதகத்தை கொடுத்தோன்னே 6, 8, 12 அதிபதி சம்மந்தமான பிரச்சனை தான் ஜாதகத்தை சொல்லுவாங்க. 6, 8, 12 அமர்ந்த கிரகங்களுடைய பிரச்சனை தான் ஜாதகர் சொல்லுவாங்க. 6, 8, 12 அதிபதி பார்வை பெற்ற கிரகங்களுடைய கெடுதலை தான் ஜாதகர் சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் டிசைன் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 6, 8, 12ங்கிறது ஜாதகத்திலே நல்ல ஒரு ஸ்தானம்னா அந்த 3 தான். ஏன்னா அதுதான் அவனுடைய வெற்றியை குறிப்பிடுறது. அதனால அந்த 6, 8, 12 இவங்க புரியாமல் பேசிட்டு இருக்காங்க. இதில் வந்து களத்திர ஸ்தானம்ங்கிறது வந்து 7க்கு 2ன்னு சொல்கிறாங்க. 7ங்கிறது மனைவி இல்லைன்னா கணவன், அவங்களுக்கு 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம். அது கெட்டு போச்சுன்னா குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் ஜோசியத்தில் பார்க்குறப்ப 1, 2, 7, 8ல் ராகுக்கு எதிர்க்கக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனவே இது களத்திரத்தை கெடுக்கிறதுனால அது களத்திரத்தோட கொஞ்சம் தொடர்பு படுத்தி ஜோசிகாரங்க பேசுவாங்க, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சில அஸ்ட்ராலஜர்ஸ் பேசி பார்த்தேன் சார், அதான் இந்த டவுட்டாக இருந்தது. இப்போ லேடிஸ், நான் சொல்றது ஜென்ஸ் கிடையாது, லேடிஸ்க்கு வந்து 8ஆம் இடம் சரியில்லை அப்படின்னா வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கல்யாணம் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் சார்? அதுதான் சொல்கிறேன். அது வந்து 7க்கு 2ன்றதுனால அது 8ஆம் இடங்கிறது வந்து களத்திரத்தினுடைய குடும்பத்தை குடிக்கிறதுனால அப்படி சொல்லியிருப்பாங்க. ஜாக்கிரதைனா என்ன ஜாக்கிரதையாக இருக்குது? அவனுக்கு நடக்கணும்னா நடக்கும்ல. அவங்க ஏதாச்சும் அதுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லணும்னா இவ்வளோ சுற்றுறாங்க. அதுதான் சொல்லி அடுத்த கேள்வி அதுதான். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுமங்கலி பூஜை வந்து வீட்டில் பண்ணணுமா சார்? சரி, இப்போ வந்து அமெரிக்காக்காரங்க ஜாதகம் பார்க்க வந்துக்கிறாங்க. அவங்க எந்த சுமங்கலி பூஜை பண்ணுவாங்க? கரெக்ட். ஸ்கட்டு, ஷார்ட் ஸ்கட்லாம் கொடுப்பாங்களா என்ன? அப்போ ஆண்கள்லாம் என்னத்தை வாங்கி கொடுக்குறது? சட்டை போட்டு, பேண்ட்டு போட்டு, ட்ரிம்மர் மிஷினு, சேவிங் செட்டுன்னு வாங்கி கொடுக்குறது. சரி, அது அவங்கவுங்க நம்பிக்கைங்க, அவங்கவுங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடுகளுக்குள்ளே இருக்குது. அதுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு கிடையாது. ஜோசியத்தில் நிறைய பிரச்சனை என்னென்னா பண்பாடு, கலாச்சாரம், சடங்கு முறைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜோசியத்தோடு இணைக்கிறாங்க. ஏன்னா பிரச்சனை இருக்குன்னு ஜோசியத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. அதை சரி செய்வதற்கு சடங்கு ரீதியான முயற்சிகள் பண்ணுறாங்க. நம்ம இன்னுமே வந்து கொஞ்சம் குழப்பமான முடிவில் தான் இருக்கிறோம். எனவே அந்த 6, 8, 12 அந்த அதிபதிகளினுடைய பிரச்சனை, அந்த கிரகங்களுடைய சிக்கல்கள், இதெல்லாம் வந்து தப்பாக இருச்சு, கெட்டு போச்சுன்னா பிரச்சனைகள் வரும்ன்றது நம்பிக்கை தானே தவிர அது உண்மை இல்லை. அப்போ ஜாதகத்தை ஒருவேளை இருந்துருச்சு, அவங்களுக்கு பிரச்சனை வரும்னா அது பிரச்சனையோடு தான் இருக்கும். அது வந்து அதுவாக சரியாகக்கூடிய காலத்தை கண்டுபிடிப்பதற்கு ஜோசியத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாம் இல்லையா? அப்போ ஒரு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சா அந்த பிரச்சனை எப்போ சரியாகுன்றதுக்கான விதைகளும் அந்த ஜோசியத்தில் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி இப்போ தான் உங்களுக்கு சரியாகும், இதுக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்க தான் அது சரியான முறையாக இருக்குன்றது என்னுடைய கணிதம். அப்போது வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கலத்திர ஸ்தானம் கெட்டு போயிருந்தது அப்படின்னா இப்போ மற்ற ஆஸ்ட்ராலஜர்ஸ் சொல்கிற மாதிரி இந்த பரிகாரத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். நார்மலாக இப்போ ஒருத்தவங்களுக்கு கெட்டே போச்சு பை பர்த், அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுதாங்க சொல்கிறேன், அவங்களுக்கு எப்போ சரியாகும். இப்போ ஒருத்தர் கல்யாணம் டிலே ஆகுதுன்னா அவங்க எப்போ கல்யாணம் ஆகுன்றதை நீங்கள் முயற்சி செஞ்சு அதை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அவ்வளோதான் ஜோசிகாரங்களோட வேலை. அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், தப்பு இருக்கலாம். ஏன்னா நம்ம அனுமானம் தான் செய்கிறோம். நம்ம ஒரு 32 வயசுக்கு அனுமானிச்சிருப்போம், 34 வயசில் நடக்கலாம், அப்படி தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர. ஆனால் இதை முன்கூட்டியே கொண்டு வரதுக்கு, அப்போ ஒரு தென்னை மரம் வைக்கிறோம், தென்னை மரம் காய்க்கவே இல்லை, அவர் ஜோசிகார்ட்ட போய் அவர் சொல்லக்கூடிய பூஜை செஞ்சிட்டோம்னா அடுத்த மாதம் காய்ச்சிருமா என்ன? அப்போ ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னா, உருவத்தால் பெரிய மாமரங்கள் பருவத்தால் அன்றி பலான்னு சொல்கிறாங்க. அப்போ பருவம் வராமல் என்ன ஆகாது, மரங்கள் பழம் கொடுக்காது. அப்போ அதுக்கான பருவங்கள் வரதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா ஒரு ஜோசிக்காரன்? அப்போ ஒரு சில பேருக்கு வந்து 40 வயசுக்கு மேலதான் அந்த 40 வயசுக்கு மேலே தான் ஆகும். அதுக்கு முன்னாடி பண்ணா அதுக்கு முன்னால் பண்ண முடியாதுங்க. நான் சொல்றது பண்ணாங்கிற கேள்வி இல்லை, பண்ண முடியாது. உங்களுடைய ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குன்னா அப்படி தான் நடக்கும். அப்போ ஒருத்தருக்கு 2 கல்யாணம், நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், ஒருத்தருக்கு 2 கல்யாணம் ஆகணும்னா இப்போ முதல்ல எடுத்தோடனே 2வது கல்யாணம் பண்ணிடலாம்னு கேட்குறாரு. அது எப்படி பண்ணுறது? அதுதான் கேட்குறேன். அவருடைய சிந்தனைக்கு யோசிக்கிறார் இல்லையா? அவருக்கு தெரிஞ்ச மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு. நான் கேட்டேன், அப்போ 2வது கல்யாணம் முத கல்யாணம் எப்படி ஸ்கிப் பண்ணிடுறதா இல்லைங்களா? அப்போ 10வது வயசுக்கு எப்படி வருது? நேரடியாக 8லேருந்து 10க்கு வந்துடுறதா? 9வது வருஷத்தை என்ன செய்யறது? அப்போ அவருக்கு இன்னும் புரியல. அப்படிங்கிறப்ப
இப்போ நேராகவே 2வது கல்யாணத்தை பண்ணிட்டா அப்படின்னா அவர் என்ன கேட்குறாருன்னா பெண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்ணிட்டா அப்போ உனக்கு 2 கல்யாணம்ன்றது எங்கே வரப்போகுது? அப்போ முதல்ல நடக்கிறது நடக்கும், விதிப்படி நடக்கும். நம்ம என்ன சொல்கிறோம்னா இதுதான் சார் உங்களுக்கு விதி. டிலே மேரேஜுங்கிறது விதி. உங்களுக்கு 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கு, 8ஆம் இடம் கெட்டு போயிருக்கு, 8ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுக்கு விதி. அப்போ உங்களுக்கு 32 33 வயசுல கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு மேட்ரு முடிஞ்சுல. அவனுக்கு 23 வயசுல அவனுக்கு உட்கார வச்சு தாலியை கட்டி அதை பண்ணி இதை பண்ணி என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பூஜையை பண்ணி இந்த சுமங்கலி பூஜை நடத்தி. சுமங்கலி பூஜை யார் நடத்துறது? கல்யாணம் ஆனவங்க நடத்துவாங்களா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் நடத்துவாங்கன்னு தெரியல. அந்த அம்மா என்னத்தை உருட்டி விட்டுருக்குன்னு நடத்தோம் இல்லைங்களா? ஓகே சரி, வாயில் வந்ததை அடிச்சு விட்ருக்கு. ஏடா இப்போ யூடியூப் என்ன ஆகி போச்சுன்னா ஏதோ பேசுன்ற மாதிரி பேசுறது அப்படி இல்லை. அப்போ பரிகாரம் அல்லது இந்த சடங்கு முறைகள் அப்படிங்கிறதுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு கிடையாது. நான் ஃபஸ்ட்டு அது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய சடங்குகளை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் யார் இல்லைங்களா? உங்களுக்கு சுமங்கலி விரதம் இருக்கிறதுன்னு இருந்தால் இருங்க, என்ன வேணாலும் இருங்க. ஆனால் அதுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு கிடையாது. அதை செய்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, ஜோசியத்தில் பிரயோஜனம் இல்லை. அது என்ன சடங்குகள் ரீதியாக அது நம்பிக்கை குறை சொல்கிறதுனால நீங்கள் பண்ணுங்க. ஆனால் ஜோதிட ரீதியாக 8ஆம் இடத்தை அது சரி செய்யாது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.